السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر، صدق الله العظيم. وقال نبينا وسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة، كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், பெரியோர்கள், அனைத்து நல்லோர்கள், மேலும் இந்த நல்ல ஜும்ஆ நாளிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை படைத்து அவர்களுக்கு இம்மார்க்கத்தில் 5 விதமான கடமைகளை உண்டாக்கினான். 5 தூண்களை கொண்டதாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அமைத்து தந்தான். தொழுகை, நோன்பு, கலிமா, ஹஜ், ஜகாத் என்று இந்த 5 விதமான கடமைகளை கொண்ட மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களுக்கு அளித்தான். இந்த 5 கடமைகளிலேயும் மிக முக்கியமாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி தந்த ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு என்று சொன்னால் அது தொழுகை. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் 5 கடமைகளை நேரத்தின் அடிப்படையில் தொழுவது கடமையாகும். அல்லாஹ் அதை கடமையாக்கி தந்திருக்கின்றான் என்று அருள்மறை குர்ஆன் திருவசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே இந்த 5 கடமைகளிலே மிகவும் பேணிக்கையாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் கவனம் எடுத்து ஒரு இபாதத்தை அன்றாடம் அதை விடாமல் செய்ய வேண்டிய மிக அவசியமான ஒரு இபாதத் அது தொழுகை. மிக முக்கியமான கடமை அது தொழுகை. தொழுகையின் சிறப்புகளும் தொழுகையை விடுபவர்களுக்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தவைகளும் மிகவும் ஏராளமானவை. இந்த மார்க்கத்தில் தொழுபவருக்கு தான் முஸ்லிம் என்று பெயர் சொல்லப்படும் என்ற அளவிற்கு மிக கடுமையான ஒரு ஃபர்து, கடமையான ஆக்கப்பட்ட இபாதத்துகளில் மிக முக்கியமான பேண வேண்டியது இந்த தொழுகையைத்தான். தொழுகையின் சிறப்பம்சங்களை பார்க்கும் பொழுது பார்க்கின்றோம், தொழுகை குர்ரத்து ஐனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் குளிர்ச்சியாகும். அதே மாதிரி வதுஹ்ஃபத்துல் லில் முஃமினீன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கான பரிசு, ஒரு கிஃப்ட் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற பொழுது அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கிய ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு தொழுகை. எல்லா சமூகத்திற்கும் பல்வேறு கிஃப்ட்கள், பல்வேறு பரிசுகளை அல்லாஹ் அளித்தான். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மதுடைய உம்மத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானுலக பயணம் அவர்களுக்கு மிஅராஜாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் மிஅராஜ் என்பது அவர்களுக்கான தொழுகைதான். தொழுகைதான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கான மிஅராஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் குளிர்ச்சி தொழுகையாகும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கான மிகச்சிறந்த பரிசு தொழுகையாகும். தொழுகை தான் இந்த மார்க்கத்தில் முதலில் கடமையாக்கப்பட்ட ஒரு ஃபர்து, ஒரு இபாதத், கடமையாகும்.
அதே போல وآخر ما أوصى النبي صلى الله عليه وسلم الصلاة நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய கடைசி தருணத்தில் இருந்த பொழுது மக்களுக்கு எச்சரிக்கையாக சொன்ன வார்த்தைகள் அஸ்ஸலா அஸ்ஸலா. கடைசி தருணத்தில் சில நொடிகளின் இன்றைய நேரத்தில் இந்த மக்களுக்கு எச்சரித்து சொல்ல விஷயங்கள் அஸ்ஸலா, தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அஸ்ஸலா, தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கடைசியாக உபதேசித்து சென்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு இந்த தொழுகையாகும். நாளை மறுமையில் ஒரு அடியார் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய கடமைகளின் பட்டியலில் ஆரம்பமாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படுவார். அவர் அந்த தொழுகையை பற்றிய விசாரணையில் வெற்றி அடைந்து விட்டால் அதற்கு மேல் இருக்கக்கூடிய விசாரணைகள் அனைத்தும் லேசாகிவிடும். எனவே ஒரு அடியாருக்கான மறுமையில் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய இபாதத் அது தொழுகையை பற்றியது தான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பல கவலைகள், அன்றாடம் எத்தனையோ கவலைகள், மருத்துவ ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எத்தனையோ கவலைகள், துயரங்கள், துன்பங்களுக்கு மத்தியில் அன்றாடம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கவலைக்கான அரும் மருந்தாகும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தொழுகை அவருக்கான வியாபார சிக்கலில் இருந்து நீக்கக்கூடிய ஆயுதமாகும். அவருக்கு மருத்துவ ரீதியாக பிரச்சனையா, உடல் ரீதியாக நோயாளியாக அவர் இருக்கின்றாரா, தொழுகை அவருக்கு அந்த நோயிலிருந்து அவரை பரிசுத்தமாக்கும், அவரை நிவாரணப்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு கவலைக்கும் அரும் மருந்து, ஒவ்வொரு கவலைக்கும் ஒரே தீர்வு தொழுகைதான். இந்த தொழுகையின் சிறப்புகளின் பட்டியலில் பார்க்கின்றோம். ஒரு மனிதரின் வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய தொழுகை சீராகிவிட்டால் அவருடைய வாழ்க்கையும் சீராகிவிடும். பார்க்கலாம், நாம் இந்த சமூகத்தில் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க மாட்டார்கள். தொழுகையாளியாக இருப்பவர்கள் பெரும் பாவத்தை செய்ய மாட்டார்கள். தொழுகை தொழுகை அவருக்கு மானக்கேடான அருவருப்பான காரியங்களில் இருந்து பாதுகாக்கும் கேடயமாகும். ஒரு முஸ்லிமின் அந்தரங்க வெளிப்படையான பாவங்களையும் பாதுகாக்கக்கூடியது இந்த தொழுகை தான். இந்த தொழுகையை விட்டு ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்டால், இந்த ஒரு சமூகத்தின் நிலை தொழுகையை விட்டு பிந்திவிட்டால், அவர்கள் தொழுகையின் முக்கியத்துவத்தை உணராமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அந்த சமூகத்தின் மேல் அல்லாஹ்வின் கோப பார்வை இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் தொழுகையில் அல்லாஹ் வைத்த மகத்துவங்களும் மாண்புகளும் சொல்லி அடங்காது. ஒரு தொழுகையாளி அவர் செய்கின்ற சிறு பாவங்களுக்கும் அந்த தொழுகை பரிகாரமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஃபஜ்ர் தொழுதுவிட்டார், அவர் ஃபஜ்ர் தொழுத பிறகு அடுத்துள்ள ஒரு தொழுகை வரை அவர் செய்த சிறிய சிறிய பாவங்களுக்கும் அந்த தொழுகை பரிகாரமாகும். அவருடைய சின்ன பாவங்கள், சிறிய விதமான பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் குளிர்ச்சி, தொழுகை முஃமின்களுக்கான பரிசு. தொழுகை தான் நாளை மறுமையில் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய இபாதத். தொழுகை ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் அரும் மருந்து, ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் தீர்வு. தொழுகை ஒரு முஸ்லிமுக்கான உள்ளத்திற்கு அவருக்கு ராகத்தை கொடுக்கக்கூடியது. உள்ளம் நெருக்கடியாக இருக்கும் பொழுது, மன சஞ்சலமாக இருக்கும் பொழுது இந்த தொழுகை தான் அவருடைய மனதினுடைய அந்த சஞ்சலத்தை நீக்கி ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த தொழுகையாகும். ஒருவருடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்றால் அவருடைய தொழுகை சீராகிவிட்டால் போதும். தொழுகை சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும், சிறு பாவங்களை அழித்து கரிக்கக்கூடியதாகும். இன்னொரு விஷயம், இந்த தொழுகை தான் ஒரு அடியாருக்கும் அந்த அடியாரின் ரப்புக்கும் மத்தியில் பேசக்கூடிய உரையாடலாகும். குர்ஆனை தொடர்ந்து இருக்கும் பொழுது குர்ஆன் நம்மிடத்தில் பேசுகின்றது, அல்லாஹ் நம்மோடு பேசுகின்றான்.
தொழுகையில் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வோடு பேசுகின்றோம். தொழுகை ஒரு அடியாருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலான உரையாடலுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகின்றது. அஸ்ஸலாத்து முனாஜாத்தும் பைனல் அப்தி வ ரப்பி. தொழுகையினுடைய மாண்புகள் இப்படி ஏராளமானவை. இதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. ஆனால் தொழுகையினுடைய கவனக்குறைவு இந்த நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் பரவலாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், அல் அஹ்துல் லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத இறை மறுப்பாளருக்குமான மிகப்பெரிய வேறுபாடு, மிகப்பெரிய வித்தியாசம் இந்த தொழுகை தான். தொழுகையை விடுபவருக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். சொன்னார்கள், இஸ்லாம் தொழுகையை விடக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது, அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தொழுகாதவர்களை முஸ்லிம்களாக பார்க்க மாட்டார்கள், அவர்களை ஒரு காபிர்களாக பார்த்துதான் வந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே காண்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இபாதத்தை விடுவதால் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை. ஆனால் தொழுகையை விடுபவருக்கு மட்டும் சொன்னார்கள், மன் தரக ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். வேண்டுமென்றே ஒரு நேர தொழுகையை விடக்கூடியவர் அவர் இறை மறுப்பாளராக ஆகிவிட்டார் என்றார்கள். வேறு எந்த இபாதத்திற்கும் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. ஆனால் தொழுகையை விடுபவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக கடுமையான எச்சரிக்கை, அவர் காஃபிர் என்ற வார்த்தையை தெளிவாக பயன்படுத்தினார்கள். இப்படி தொழுகையினுடைய சிறப்புகள், தொழுபவருக்கான சிறப்புகள் ஏராளமாக இருந்தாலும் தொழுகையில் விடுபவருக்கான எச்சரிக்கைகளும் இந்த மார்க்கத்தில் அவருக்கான பங்கு இந்த தொழுகையின் மூலமாகத்தான் இருக்கின்றது. தொழுகையை விட்டுவிட்டால் அவருக்கான இந்த இஸ்லாத்தினுடைய தொடர்பு அருந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். தொழுகை அப்படி ஒரு இஸ்லாமியருக்கான அடையாளமாகும். வெறும் தொப்பி தாடி அடிவதனால் ஒரு முஸ்லிம் அவர் முஸ்லிம் என்று கருதப்பட மாட்டார். அவர் தொழுகையின் மூலமாகத்தான் அவர் முஸ்லிமுக்கான அடையாளத்தை பெறுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயமும் அதுதான். ரசூலுல்லாஹ் தங்களுடைய கடைசி தருவாயில் கூட அந்த தொழுகையை விடவில்லை. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை இந்த சமூகம் உணர வேண்டும். கடைசி தருவாயிலையும் அவர்களை சுமந்து கொண்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அழைத்து சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருணங்களில் கூட தொழுகையை விடவில்லை. இந்த சமூகமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்த இந்த இபாதத்தை இன்று நம்முடைய சமூகத்தில் எப்படி பரவலான ஒரு கண்மூடித்தனமாக இந்த தொழுகையை விடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிவிட்டது. வியாக்கியானங்கள் பலரும் சொல்லலாம், வியாபாரத்தினுடைய சுமையினால் தொழுகையை விடுகின்றோம். நாளை மறுமையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் கேட்பான், சுலைமானுக்கு இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்ய கொடுத்தேன், ஆனால் அவர் ஒரு நொடியும் என்னை மறக்கவில்லை. சுலைமானை விட மிகப்பெரிய பொறுப்பையா நீ பெற்றாய் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் நாளை கேட்கும் பொழுது பதில் என்னவாக இருக்கும்? சிந்திக்க வேண்டும். இந்த தொழுகையை பேணி வரக்கூடியவர்களுக்கான சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த தொழுகையை விட்டுவிட்டால் அவருக்கான மார்க்கத்தினுடைய பங்கு அதோடு அங்கு நிறுத்திவிடப்படுகின்றது. தொழுகை தான் ஒரு முஸ்லிமுக்கு அடையாளத்தை தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த பல எச்சரிக்கைகள் இந்த தொழுகையின் விஷயத்தில் தான் இருந்தது. அல்லாஹ் சொல்வான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாவதாக. எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுவார்கள் ஆனால் தொழுகையில் கவனம் இருக்காது, வியாபாரத்தினுடைய சிந்தனை இருக்கும். பொதுப்போக்காக தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், வயல் என்ற நரகத்தில் அவர்கள் செல்வார்கள் என்று கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இன்று பார்க்கின்றோம் மக்ரிப் தொழுகைகளிலும் பல தொழுகைகளிலும் கூகுள் பேயினுடைய சத்தத்தோடு தான் என்று தொழுகின்றோம். கூகுள் பேயினுடைய சத்தத்தோடு தான் இமாம் தக்பீரை கட்டுகின்றார். இமாம் அடுத்தடுத்த தக்பீர்களை கட்டும் பொழுது கூகுள் பேயினுடைய சவுண்டும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றது. தொழுகையிலேயும் வியாபார சிந்தனை தான் நம்மை மூழ்க அடித்திருக்கின்றது என்றால்
அல்லாஹ்வுடைய வசனத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது. கடுமையாக எச்சரிக்கின்றான். வழி என்ற நரகம் இருக்கின்றது. அல்லது நம் அன்சலாத்தின் சாமோன், தொழுகையில் பெரும்போக்காக தொடக்கூடியவர்கள், ஒரு அசட்டையாக தொடக்கூடியவர்கள், அவர்களுக்கு வெயில் என்ற நரகம், அவர்களுக்கு கேடு உண்டாவதாக என்றான் அல்லாஹ். இப்படிப்பட்ட கடுமையான எச்சரிக்கைகள் இருந்தும் இதை அறிந்தும் இந்த சமூகம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணராமல், அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காமல் அதை விட்டு வரக்கூடிய நிலைமையை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சஹாபாக்களில் தொழுகையை விடுபவர் முனாஃபிக்காக கருதப்பட்டார், நயவஞ்சகராக கருதப்பட்டார். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் அந்த காலத்தில் தொழுகை விட மாட்டார். தொழுகையை விடுபவர் முஸ்லிமாக இருக்க மாட்டார். அவர் முனாஃபிக்காக, நயவஞ்சகராகத்தான் பார்க்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை அப்படி கிடையாது. தொழுகையை மிகச் சாதாரணமாக வெற்று காரணங்களுக்காக தொழுகையை விடுகின்றோம். ஊனமாக இருப்பவருக்கும் தொழுகை கடமை, மாற்றுத்திறனாளிக்கும் தொழுகை கடமை. நின்று தொழுக முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுக வேண்டும், உட்கார்ந்து தொழுக முடியவில்லை என்றால் படுத்தாவது தொழுக வேண்டும், படுத்து தொழுக முடியவில்லை என்றால் அவர் கண்ணால் செய்கை செய்தாரே அவர் தொழுக வேண்டும் என்று இந்த மார்க்கம் தொழுகைக்கான நிபந்தனைகளை நிர்பந்தப்படுத்தி இந்த முஸ்லிம்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் மிக கண்ணும் கருத்துமாக பல விஷயங்களை சொல்லி தந்தது. ஆனால் நம்முடைய சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? சொல்ல போனால் தாரிக்கு ஸலா, தொழுகையை விடுபவர் இப்லீஸை விட மிகவும் மோசமானவர் என்று சொல்லலாம். வார்த்தைகள் மிகையல்ல என்றால் இப்லீஸ் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய கட்டளையிட்ட பொழுது மறுத்தான். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய மறுத்தான். ஆனால் ஒரு முஸ்லிம், தொழுகையை விடக்கூடிய ஒரு முஸ்லிம் அந்த ஆதமுடைய ரப்புக்கு சஜ்தா செய்வதை மறுக்கின்றார். இப்லீஸாவது ஆதமுக்கு சஜ்தா செய்வதை தான் மறுத்தான். ஆனால் ஒரு முஸ்லிம், தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம் சிந்திக்க வேண்டும், அவர் ஆதமை படைத்த ரப்புக்கு சஜ்தா செய்வதை மறுக்கின்றார். இதில் யார் மிகவும் கொடியவர், யார் மிகவும் மோசமானவர் என்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் இருந்து படைக்கப்பட்ட மனிதன் மீண்டும் மண்ணுக்குள் தான் புதைந்து போக வேண்டி இருக்கின்றது. ஆனால் அதற்கான தயாரிப்புகள் எங்கு? இந்த உலகத்தில் செட்டில் ஆக வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த எல்லா விதமான சோகங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு அருமருந்தாக வைத்திருக்கக்கூடிய இந்த தொழுகையை விடும் பொழுது ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும். அவர் தன்னுடைய ரப்பை மறந்து எந்த அளவுக்கு தூரமாக ஓடுகின்றாரோ அதே முஸ்லிம் கடைசியாக இந்த பள்ளியில் தான் அவர் ஜனாசாவும் தொழ வைக்கப்படுகின்றார். எவ்வளவு தூரம் இந்த தொழுகையை தொழாமல், பள்ளிவாசலினுடைய பார்வை கூட இல்லாமல் அவர் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எவ்வளவு தொலை தூரம் சென்றாலும் கடைசியாக இங்கு தான் ஜனாசா தொழுகையும் தொழ வைக்கப்படுகின்றது. தொழுகையை விட்டும் வெகு தூரம் சென்றாலும் கடைசியாக இங்குதான் இழுத்து கொண்டு வரப்படுவார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் தரக ஸலாத லக்கியல்லாஹ வஹுவ அலைஹி கத்பான். இந்த உலகத்தில் தொழுகையை விடுபவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கோப பார்வையோடு தான் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்ஸலாத்து மர்தாத்துல் லிரப்பி தபாரக வ தஆலா. தொழுகை, இந்த தொழுகை தான் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று தரக்கூடியது. வஹுல் மலாயிகா, மலக்குகளுடைய பிரியத்தை பெற்று தரக்கூடியது. சுன்னத்துல் அன்பியா, நபிமார்கள் அனைவரும் தொழுகை அது நபிமார்களுடைய சுன்னத்தாகும். நூறுல் மஅரூஃபான், ஒரு நல்ல ஒளியாகும். முஸ்லிமுக்கு தொழுகை தான் ஒரு நல்ல ஒளியாகும். வஸ்லில் ஈமான், ஈமானுடைய அடித்தளம் தொழுகையாகும். இஜாபத்துத் துஆ, தொழுகை தான் முஸ்லிம்களுடைய கோரிக்கைகளுக்கு, பிரார்த்தனைகளுக்கு பதிலாகும். வகுபூல் அமால், நல்ல அமல்கள் செய்வதற்கு
என்பதற்கான குபூலியத் இந்த தொழுகை தான். அவருடைய ரிஸ்கிலே விசாலத்தனம், அவருடைய ரிஸ்கில் விஸ்தீர்ணம் ஏற்பட வேண்டும் என்றால் அது தொழுகையினால் மட்டும் தான் முடியும். உடல் வலி, உடலுடைய எல்லா விதமான உபாதைகளுக்கும் தீர்வு இந்த தொழுகையாகும். மேலும் இந்த தொழுகை எதிரிகளுக்கு மத்தியில் எதிரிகளை எதிர்ப்பதற்கான மிகப்பெரிய கேடயமாகும், ஆயுதமாகும். ஒரு கராகத்தின் ஷைத்தான் தொழுகைக்கு வெறுப்பானது. ஒரு முஸ்லிம் தொழுவதால் ஷைத்தான் வெறுப்பாடுகின்றான். ஷைத்தானுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொடுப்பது இந்த தொழுகை. அவருடைய கபரிலே ஒளிமயமாக இருக்கக்கூடியது இந்த தொழுகை. அவர் நாளை கபரில் படுக்க வைக்கப்பட்ட பொழுது அவருக்கு துணையாக இருப்பது அவருடைய தொழுகை தான். நாளை கபருக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய வழக்குகளுக்கு பதிலாக அமைவது இந்த தொழுகையின் மூலமாகத்தான். கபரில இருக்கும் பொழுது கியாமத் நாள் வரை அவருக்கு துணையாக இருப்பது இந்த தொழுகை தான். யார் தொழுவார்களோ, யார் தொழுகையை பேணிக்கையாக தொழுது வருகின்றாரோ அவர் நாளை மறுமையில் அவருக்கு அது நிழலாக, அந்த தொழுகை அவருடைய தலைக்கு நிழலாக இருக்கும். அதே போல அவருடைய தலையின் கிரீடமாக இந்த தொழுகை விளங்கும். நரகத்திற்கும் அவருக்கும் மத்தியிலான ஒரு தடுப்பாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு மத்தியில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியது இது தொழுகையாக இருக்கும். நாளை மறுமையில் மீசான் தராசிலே எடையை கூட்டக்கூடியது இந்த தொழுகை. பாடத்தை மிக சுலபமாக கடப்பதற்கு உதவி செய்வது இந்த தொழுகை தான். சுவனத்தின் திறவுகோல் இந்த தொழுகையாகும். வெறும் தொழுகை நின்று குடிவது கிடையாது. அந்த தொழுகையில் தான் தஸ்பீஹ் வ தஹ்மீத் வ தக்பீஸ் வ தஅதீம் வ கிராஅத், அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவது, அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வது, அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பது என்று இந்த தொழுகை ஒட்டுமொத்த ஒரு அடியாருக்கான வெற்றி பாதையை நாளை மறுமையில் நமக்கு கிடைத்து நமக்கு பெற்று தரக்கூடிய மிக உன்னதமான இந்த கடமையை இன்று முஸ்லிம்கள் பொதுபோக்காக இருந்து வருகின்றார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்திற்கும் இந்த தொழுகையின் மூலமாகத்தான் ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றார். தொழுகை இல்லை என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை போல தாரிகுஸ் ஸலாத் அஹவ்வல் இஸ்லாம், தொழுகை விடுபவருக்கும் இந்த மார்க்கத்தில் எந்த தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. எனவே தொழுகையை பேணி வரக்கூடிய, இந்த தொழுகையின் மூலம் நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய, நம்முடைய உள்ளங்களுக்கு அருமருந்தாக, கஷ்டங்களுக்கு துயரங்களுக்கு தீர்வாக இந்த தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகையை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் பேணி வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஓஎம்ஆரிலே அமையப்பெற்ற மாம்பாக்கம் என்ற பகுதியிலே ஒரு மதர்சாவினுடைய கட்டுமான பணி நடந்து வருகின்றது. மிக பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தங்களால் முடிந்த அளவு தாராளமான உதவிகளை செய்யுங்கள். மதர்சாவோடு கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு அமைப்பை பெற்ற அந்த மதர்சாவிற்கு தாராளமாக நிதியுதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.